எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான சாதத்தில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான வெண்டைக்காய் குழம்பு ரெசிபி தான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு அகலமான பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நான் 150 கிராம் வெண்டைக்காயை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி ஈவனாக 1 இன்ச் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேனில் கட் பண்ண வெண்டைக்காயை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணோம்னா நல்ல ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடும். ஸ்டோவ்லேருந்து எடுத்துட்டு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 சிவப்பு மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், மெலிசா நறுக்கின ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. அடுத்து ஒரு 15 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதும் நறுக்குன ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் டேபிள் சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தூளுப்பு சேர்க்கறதா இருந்தால் நீங்கள் 1.5 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மிளகாய் தூள், மல்லித்தூள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி பழம் கரைஞ்சு மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் வறுத்து வச்ச வெண்டைக்காயை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுல் புளி தண்ணி ஊத்துங்க. மறுபடி ஒரு தடவை கலந்து விட்டு 1 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு மூடி வச்சு மூடி ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆனதும் மூடியை எடுத்துட்டு ஸ்டோவை சிம்மில் வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்க குழம்பு எவ்வளோ அருமையாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. புளிப்பும் உரைப்பும் இருக்கிற இந்த புளி குழம்பு நல்ல சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றி கலந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.